சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் மிரட்டல் வந்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்து வருகின்றனர். விவரங்களை சேலம் செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, தற்போது வெடிகுண்டு இருக்கிறதா என்பது தொடர்பான சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த தொலைபேசி மிரட்டல் விடுத்தது யார் என்பது குறித்து தெரிய வந்திருக்கிறதா? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? நிச்சயமாக, அதாவது சென்னை கட்டுப்பட்டு அருகே ஒரு மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி வாயிலாக வெடிகுண்டல் மிரட்டல், அதாவது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தகவல் கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் சென்னை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள் உத்தரவின் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது சோதனை செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை வைத்துள்ளனர். இதன் காரணமாக ஒவ்வொரு வாரந்தோறும் இந்த ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த இயந்திரங்களை சரிபார்க்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி வாயிலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில், மிரட்டல் விடுத்ததன் அடிப்படையில் சென்னையிலிருந்து மாநகர காவல் ஆய்வாளர் அலுவலகத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றியுள்ள அதாவது வாகன நிறுத்துமிடம் மற்றும் குப்பை தொட்டி போன்ற இடங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டு சோதனை நடத்தி வருகின்றனர். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி திருமலை. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.